ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் உங்கள் ஒருவன். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சிம்பிளான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். உருளைக்கிழங்கு வறுவல் எப்படி செய்கிறது அப்படின்ற ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஒரு 1/2 kg உருளைக்கிழங்கு வாங்கிக்கோங்க. மண் உருளைக்கிழங்க கேட்டு வாங்கிக்கோங்க. அப்போ தான் அது காரமாக இருக்கும். இன்னொரு உருளைக்கிழங்கு இருக்குது, அது ஒயிட்டாக இருக்கும், அது ரொம்ப இனிப்பாக இருக்கும், அது வாங்காதீங்க. இது மேட்டுப்பாளையம் உருளைக்கிழங்கு. நெக்ஸ்ட் அந்த உருளைக்கிழங்கை 2 கட் பண்ணிக்கோங்க. அதை ஒரு குக்கரில் எடுத்து போட்டுருங்க. நம்ம 2 கட் பண்ணால் அது பாயில் ஆகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது கூட ஒரு சொம்பை வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 3 விசில் வரா மாதிரி குக்கரை ஸ்டவ்வில் வச்சுருங்க. நெக்ஸ்ட் இன்னொரு சைடு ஒரு 3 ஆனியனை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கலாம். அது கூடவே ஒரு 2 டொமேட்டோ, கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் கருவேப்பிள்ளை, ஒரு முழு பூண்டை இப்படி நசுக்கிங்க. ஒரு இஞ்சி சின்னதாக நசுக்கிக்கலாம். நெக்ஸ்ட் பாயில் பண்ண உருளைக்கிழங்க தோலை உரிச்சிட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுருங்க. அதில் கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சி வந்த உடனே அதில் கொஞ்சமாக கடுகு ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே கொஞ்சம் சோம்பு. இப்போ இது ரெண்டுமே நல்லா பொரிஞ்சு வரட்டும். நெக்ஸ்ட் அது கூட கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. பூண்டு விழுதுகள், இஞ்சி, நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருந்த ஆனியன் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன் நல்லா ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அதை நல்லா கிளறி விடுங்க. இப்போ ஆனியன் நல்லா ப்ரௌனிஷாக வந்திருக்கு. அதில் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுருந்த டொமேட்டோ ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாம் சேர்ந்த மாதிரி நல்லா கிளறி விடுங்க. இப்போ அது நல்லா கிளறி இருக்கு. இப்போ அது கூட ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், வீட்டு மிளகாய் தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு 2 to 3 ஸ்பூன்ஸ் போட்டுக்கலாம். மறுபடியும் அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கு. அது கூட ஒரு 1/2 டம்ளர் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. மறுபடியும் அதை நல்லா கிளறி விடுங்க. பாருங்கள், தக்காளி தொக்கு மாதிரி வந்திருக்கு. இப்போது நம்ம ஏற்கனவே பாயில் பண்ணி கட் பண்ணி வச்சுருந்த உருளைக்கிழங்கை அதில் ஆட் பண்ணிக்கலாம். மசாலாலாம் உருளைக்கிழங்குல ஊறுற மாதிரி நல்லா கிளறி விடுங்க. அவ்வளோதாங்க, நமக்கு சூப்பரான ருசியான உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி ஆகிடுச்சு. இந்த உருளைக்கிழங்கு வறுவல் நம்ம சாம்பார் சாதம், தயிர் சாதம், லெமன் ரைஸ் எல்லாத்துக்கும் வேறு லெவல் சைடிஷாக இருக்கும். சப்பாத்திக்கும் இந்த உருளைக்கிழங்கு வறுவல் சைடிஷாக யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கும் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.